ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச போகிற இந்த இதிகாசம் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவராலும் விரும்பப்பட்டு அனைவராலும் போற்றப்பட்டு இனம் மொழி மதம்னு எல்லாத்தையும் கடந்து அனைவராலும் ஈர்க்கப்பட்டு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு தலை சிறந்த காவியமாக விளங்கக்கூடியது. வால்மீகி முனிவரால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட 2 இந்திய காவியங்களில் முக்கியமான ஒரு காவியம் தான் ராமாயணம். இது கடமை, அன்பு, தியாகம், விசுவாசம், நன்மை தீமை இடையிலான போர்னு ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியது. நம்ம சின்ன வயசில் ராமாயணம் கதையாக கேட்டிருப்போம், சிலர் டிவியில் பார்த்துருப்போம், சிலர் புக்காக படிச்சிருப்போம். அப்படி நம்ம பார்த்த, கேட்ட, படித்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய யாரும் அறியா 5 அதிர்ச்சூட்டும் தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மையானது, இது நடந்ததுங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது, என்கிட்டையும் கிடையாது. இதை படித்தப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் இதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இதுக்கு மேலேயும் ரொம்ப இழுக்காமல், ரொம்ப போர் அடிக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் உங்கள் ஆர்பிகே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராமாயணம் பற்றிய 5 அதிர்ச்சூட்டும் தகவல்கள்ல முதல்ல நாம பார்க்க போறது லக்ஷ்மணனின் காவல். ராமரும் சீதையும் வனவாசகம் போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்காம காவல் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 14 வருஷமும் நித்ரான்னு சொல்லக்கூடிய தூக்கத்தின் தெய்வத்தோட வரத்தின் காரணமா லக்ஷ்மணனோட தூக்கத்தையும் சேர்த்து அவரோட மனைவியான ஊர்மிளா அரண்மனையில தூங்கியிருக்காங்க. ராமாயணம் பற்றிய இந்த அதிர்ச்சூட்டும் தகவல்களில் 2வதா நம்ம பார்க்க போறது வால்மீகியின் மறுபிறப்பு. வால்மீகி முனிவராகிறதுக்கு முன்னாடி ரத்னகார்னு சொல்லக்கூடிய ஒரு வழிப்பறி கொள்ளையரா இருந்திருக்காரு. ஒரு முறை நாரத முனிவர்கிட்ட அவர் கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சப்போ நாரத முனிவர் அவர்கிட்ட நீங்க செய்யக்கூடிய இந்த பாவத்தை உங்க குடும்பத்தாரும் பகிர்ந்து கொள்வார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதை கேட்ட ரத்னகாருடைய மனம் மாறி இருக்கு. அன்னைக்கு தவம் செய்ய ஆரம்பிச்சவரு அதுக்கு அடுத்த பிறவியில வால்மீகியா பிறந்திருக்காருன்னு சொல்லப்படுது. ராமாயணம் பற்றிய 5 அதிர்ச்சூட்டும் தகவல்கள்ல 3வதா நாம பார்க்க போறது பரசுராமரின் தோற்றம். விஷ்ணுவின் 10 அவதாரங்கள்ல 6வது அவதாரமான பரசுராமர் அளவு கடந்த சிவபக்தரா விளங்குறாரு. சீதையின் மேல் காதல் கொண்ட ராமர் சீதையை திருமணம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காக சிவனோட வில்ல வளைக்க முயற்சி செஞ்சு அதை உடைக்கவும் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்ட பரசுராமர் கோபம் அடைஞ்சு சிவனுடைய வில்ல உடைச்ச அந்த ராமன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ராமர் சீதையை திருமணம் செஞ்சு ஊர்வலமா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வழிய மறைச்சு நிக்கிறாரு. அப்போ ராமருக்குள்ள இருந்து வெளியே வந்த விஷ்ணு பகவான் பரசுராமரா அவர் தோன்றியதற்கான காரணத்தையும் இப்ப ராமரா அவர் தோன்றி இருப்பதற்கான காரணத்தையும் பரசுராமருக்கு சொல்லி புரிய வச்சதா சில கதைகள் நமக்கு சொல்லப்படுது. ராமாயணம் பற்றிய 5 அதிர்ச்சூட்டும் தகவல்கள்ல 4வதா நம்ம பார்க்க போறது ஹனுமானின் ராமாயணம். ராமருடைய தீவிர பக்தரான ஹனுமன் தன்னுடைய ராமரை பற்றிய ராமாயணத்தை தானே தன்னுடைய நெகத்தை வச்சு பாறைகள்லையும் சுவர்கள்லையும் எழுதினதா சில கதைகள் சொல்லப்படுது. அப்படி ஹனுமானால் எழுதப்பட்ட ராமாயணத்தை படித்த வால்மீகி முனிவர் தன்னோட ராமாயணத்தை விட இந்த ராமாயணம் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வருத்தம் அடைகிறாரு. இதை பார்த்த ஹனுமன் தனக்கு ராமநாமம் மட்டுமே போதும்னும் தனக்கு எந்த ஒரு பெருமையும் வேண்டாம் அப்படின்னும் தான் எழுதின ராமாயணத்தை மொத்தமா அழிச்சிட்டு வால்மீகியுடைய ராமாயணமே மனிதர்கள் படிப்பதற்கு ஏற்ற ஒரு ராமாயணமா இனி விளங்கும் அப்படின்னு வால்மீகிக்கு ஆறுதல் சொன்னதா சில கதைகள் சொல்லப்படுது. ராமாயணம் பற்றிய 5 அதிர்ச்சூட்டும் தகவல்கள்ல 5வதா நம்ம பார்க்க போறது சீதையின் அக்னி பரீட்சை. ராமாயணத்துல அதிக விவாதத்துக்குள்ளான ஒரு பகுதியான சீதையின் அக்னி பரீட்சைக்கு காரணம், சீதையை ராவணன் கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி ராமர் சீதைக்காக ஒரு மானை பிடிக்க போயிருப்பாரு. அப்போ அந்த மான் ராமர் குரல்ல லக்ஷ்மணான்னு கத்தும். அதை கேட்ட சீதை பதட்டம் அடைஞ்சு லக்ஷ்மணரை என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க சொல்லுவாங்க. சீதைக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு லக்ஷ்மணர் போகாம அங்கே இருப்பாரு. பல முறை சொல்லியும் லக்ஷ்மணர் போகாததுனால சீதை லக்ஷ்மணரை சந்தேகப்பட்டு அவரோட கண்ணியத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசிடுவாங்க. இதனால லக்ஷ்மணர் மனமுடைந்து சீதைக்கு பாதுகாப்பா ஒரு கோட்டை கிழிச்சிட்டு ராமருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போவாரு. அப்படி அவர் அங்கிருந்து போனதுனாலதான் ராவணனால சீதையை சுலபமா கடத்திட்டு போக முடிஞ்சது. லக்ஷ்மணரோட கண்ணியத்தை இழிவுபடுத்தி சீதை செஞ்ச தப்ப உணர்த்துறதுக்காக தான் ராமர் சீதையை அக்னி பரீட்சை செய்ய சொன்னாருன்னு சிலரால் சொல்லப்படுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நான் சொன்ன இந்த 5 தகவல்கள்ல எந்த ஒரு தகவல் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது? நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராமாயணம் பற்றியும் ராமரை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.